வணக்கம். ஜோதிடத்தில் நவகிரகங்கள்லேயே சூரியன் முதலாக ராகுகேது வரையில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களிலேயே தாமத காரியத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அது சனி பகவான் தான். விரைந்து நடக்கக்கூடிய காரியத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா அது சந்திர பகவான். இந்த 9 கிரகங்கள்லேயே வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4. ஒன்று குரு, அடுத்து சனி, அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களுமே வருட கிரகங்கள். மற்ற இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள். ஒரு ராசியை ஒரு மாதத்தில் கடந்துடும். ஆனால் செவ்வாய் 45 நாள் எடுத்துக்கணும் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. அதுவே வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்களில் குரு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ராகு கேதுக்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும், 18 மாதம் ஆகும். அதுவே சனி பகவான் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகும். ராசி மண்டலத்தை ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் சனி பகவானை நம்ம தாமத கிரகம்னு சொல்கிறோம், ஸ்லோ பிளானட். சனி பகவானை பொறுத்த வரையிலையும் மெதுவாக சுற்றி வரக்கூடிய கிரகம், தாமத காரியத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம், பொறுமையான ஒரு கிரகம், நிதானமான ஒரு கிரகம், எதையுமே தாமதப்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அது சனி பகவான் தான். எந்த ஒரு காரியமும் விரைவாக நடக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சந்திரன். அதே போல் எந்த ஒரு காரியமும் தாமதப்பட்டுத்தான் கிடைக்கும், அந்த காரியம் நடக்கிறதுக்கு தாமதமாகும்னு தாமத காரியத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா அது சனி பகவான் தான். ஒருவரோட ஜாதகப்படி சனி எந்த பாவகத்தில் அமர்றாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை, அதனுடைய உண்மைத்தன்மையை, அது சார்ந்த விஷயங்களை ஜாதகர் அதிகப்படியாக உணர வைத்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பதில் சனி முக்கியப்பட்டவர். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒருத்தரோட ஜாதகப்படி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகப்படியான இயக்கங்களை தந்து அது சார்ந்த உண்மைத்தன்மையை அவர் உணர்ந்த பிறகு தான் அவருக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். சிறு வயதிலே நடத்தாமல் சிறு வயசுலேயே நடந்துட்டாக்கா அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை, விட்டு கொடுத்து போகிறதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை மனப்பான்மையில் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுவே தாமதப்படுத்தி தரும் பொழுது அந்த திருமண வாழ்க்கைனா என்ன, குடும்ப வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற இயக்கங்களும் அது சார்ந்த புரிதல்களும் அதிகப்படியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். தாமதமாக அது சார்ந்த புரிதல்கள் அதிகமாகும். அப்போது அது போன்ற அதனுடைய அந்த பாவக காரகம் சார்ந்த, அதாவது திருமண விஷயங்கள் சார்ந்த உண்மைத்தன்மையும் அது சார்ந்த புரிதல்களும் ஜாதகருக்கு உணரும் பட்சத்தில் அதற்கு பிறகு அந்த திருமண பாக்கியத்தை சனி பகவான் தருகிறார். அப்போது சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்றாருன்னு சொன்னால் காலதாமதப்பட்ட திருமணம் தான் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தரமானதாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே போல் ஒருத்தரோட ஜாதகப்படி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்னு சொன்னால் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது ஒருவருடைய குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் இடங்கிறது திரிகோணஸ்தானம். ஒருவருடைய பூர்வீகத்தை பற்றியும் அவருடைய கௌரவத்தை பற்றியும் அவருடைய பாரம்பரியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், அவங்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். அதாவது நம்ம தாத்தா, அதுக்கடுத்து நம்ம அப்பா, அதுக்கடுத்து நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிள்ளைகளை குறிக்கக்கூடியது, புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடம். அப்போது இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படின்னா அந்த குழந்தை சார்ந்த புரிதல்கள், அது சார்ந்த இயக்கங்கள், அது சார்ந்த உண்மைத்தன்மைகள், குழந்தை பாக்கியம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது அதை புரிதல் அவருக்கு வர வச்சு அது சார்ந்த இயக்கங்களை தந்து அதன் பிறகு தான் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று அந்த ஜாதகருக்கு தருவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் இடத்துல ஒருத்தரோட ஜாதகப்படி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தருடைய தனம், குடும்பம், வாக்கு, அதாவது ஒருத்தருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய பேச்சாற்றல், இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். இப்போ இந்த 2ஆம் இடத்துல ஒருத்தர் ஜாதகத்தைப்படி சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது சீரானதாக இருக்கும். ஏற்றங்கள் இருக்காது, இறக்கங்கள் இருக்காது. அதிகப்படியான வருமானமும் ஆசைப்பட மாட்டார், ரொம்ப குறைஞ்ச வருமானமும் இருக்காது. நடுத்தரமான ஒரு சீரான ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிற பொழுது எடுத்துக்கிட்டால் இவர்கிட்ட எந்த ஒரு செயலையும் செய்ய சொல்கிறதுல தயக்கம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா இவர்கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்க மாட்டார், ரொம்ப லேட் ஆகும். இவர் எதையுமே
விரைந்து முடிக்கக்கூடிய நபர் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட, இந்த ஜாதகக்காரர்கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு வேலையும் கொடுக்கறதுக்கே யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள். அது மாதிரி விஷயங்கள் அந்த சனி பகவான் தருவார். ஆனால் அந்த ஜாதகருடைய அந்த பொறுப்பு உணர்வு, அவருடைய நிதானம், அவருடைய எதையும் யோசித்து செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லதைத்தான் செய்யுங்கிறது அப்புறம் தான் அவங்க உணர்வாங்க. அதே சமயம் அந்த ஜாதகருக்கு பேச்சாற்றல் அப்படின்னு பார்க்கும்போது எதையுமே யோசித்து பேசக்கூடியவராக இருப்பார். எடுத்தோம் கமுத்தம்னு பேசிட மாட்டார். யாரையும் கடுஞ்சொற்களால் பேசிட மாட்டார். ஒரு சொல்லணும்னாலும் ரொம்ப யோசித்து பேசக்கூடியவராக இருப்பார். 4 கேள்வியாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக பதில் சொல்லக்கூடியவராக இருப்பார். 4 சேரி சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவார். ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும் அதில். ஒரு சொன்னாலும் அதில் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அளவில் குறைவாக பேசக்கூடிய நபராக இருந்தாலும் நிறைவான பொருளோடு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆக சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகப்படி எந்த ராசியில் இருக்கிறாரோ, அது லக்னத்துக்கு எந்த பாவகமாக வருதோ அது சார்ந்த விஷயங்களை தாமதப்படுத்தித்தான் தருவார். ஆனால் தரமானதாக தருவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜோதிட காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.